நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். தனக்கென்று எந்த ஒரு சந்ததிகளும் ஏற்படுத்தி கொள்ளாத, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் எந்த ஒரு கூட்டாளியுமே வைத்துக் கொள்ளாத, தனக்கென்று எந்த ஒரு பலகீனமுமே இல்லாத, எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அழகிய முன்மாதிரியாக இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். என் பேர் முகமது நியாமத்துல்லா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹரிஹர சுப்பிரமணியம். நான் வளர்ப்பால் ஒரு பிராமண சமுதாயத்தில் வளர்ந்து வந்தேன். பிறப்பால் முஸ்லீமாக தான் பிறந்தேன். ஆனால் என்னுடைய வளர்ப்பால் நான் ஒரு பிராமண சமுதாயத்தில் வளர்ந்து திருப்பி அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கருணையினாலும் அவனுடைய ஒரு இரக்கத்தினாலும் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இஸ்லாம் என்றாலே பார்த்தீங்கன்னா அமைதி அப்படின்ற ஒரு மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும், அதில் உள்ள ஒரு சின்ன காரியங்களிலிருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனால் வகுக்கப்பட்டு, இறைவனால் அனுப்பப்பட்ட தூதரால் முன்மாதிரியாக வழிநடத்தப்பட்டு, செய்முறை காட்டப்பட்டு, இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம். இதுதான் என்னை கவர்ந்தது. நான் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தேன்னா இந்த ஒரு காரணங்களாலும் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா பிறர் நலம் நாடுவது, மற்ற மக்களிடத்தில் எப்படி நடக்கணும், இது எல்லாமே ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஒரு மெத்தடில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியிருக்கிறார்கள். அதை செய்தவர்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். அது செய்வதனால் இறைவனுடைய கூலிகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் நமக்கு விளக்கி கொடுத்துருக்காங்க. நேர்மை, நம்பிக்கைக்குரிய ஒரு தன்மை, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், கருணையாக இருப்பது, பிறருக்கு உதவுவதில், பொருளாதார ரீதியாக உதவுவதில், உடல் ரீதியாக உதவுவதில் ரொம்ப தாராள மனப்பான்மை உடையது, கஷ்டமான நேரங்களில் ரொம்ப பொறுமையாக இருப்பது, ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலைகளையும் ரொம்ப ஒரு பொறுமையாக எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. பிறர் நமக்கு தீண்டுதல், இல்லை நம்மளுக்கு அச்சுறுத்தல், இல்லை நம்ம மேலே ஒரு அப்ரேஷன், நம்ம மேலே ஒரு ஒரு தாக்குதலோ இல்லை ஏதோ நடத்தினாலும் அந்த நேரத்தில் எப்படி நம்ம பொறுமையாக இருந்து அவர்களை மன்னித்து எப்படி நம்ம வாழ வேண்டும் என்பதையுமே நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக நம்ம அன்றாட வாழ்க்கைகளில் நம்ம எப்படி சுத்தமாக இருக்கணும், சிறுநீர் கழிப்பதிலிருந்து, பல் துலக்கிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, இரவு நீங்கள் தூங்குற வரைக்கும் எப்படி நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா விதமான மக்களிடத்திலையும் எப்படி மரியாதையாக நடக்கணும், எப்படி நீங்கள் அவர்களிடத்தில் அணுக வேண்டும், ஒரு ஆசிரியரிடத்தில் எப்படி அணுகணும், ஒரு பெற்றோரிடத்தில் எப்படி அணுகணும், வயதில் மூத்தவர்களிடத்தில் எப்படி அணுகணும், வயதில் சிறியவர்களிடத்தில் எப்படி அணுகணும், அவரிடத்தில் எப்படி பழகணும் அப்படின்றதையுமே நம்மளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பண்புகள் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அப்படியா பார்த்தா கிடையாது. பொதுவாக ஒரு சமுதாயத்தில் உள்ள எல்லா விதமான மனிதர்களுக்கும் ஒரு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்தான் இந்த நற்பண்புகள். இந்த நற்பண்புகள் தான், இந்த பணிவு தான், இந்த அடக்கம் தான் அல்லாஹ் அந்த இறைவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய கருணையையும் அவனுடைய மன்னித்தல் என்ற இரக்க குணத்தையும் நம்ம மேல பெற்றுத்தரும். அப்போ ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது, ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவதுன்றது பெரிய பெரிய பில்டிங்குகள், மாட மாளிகைகள், என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ், அதுக்கு இல்லாமல் இன்னும் மக்களை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்துறதுக்கு தேவையான சுற்றுலா தலங்கள், வியாபார ஸ்தலங்கள், இதெல்லாமான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவது என்றால் அங்கு வாழ்கின்ற மனிதர்களுடைய நற்பண்புகள்னாலதான். இன்னைக்கு
நீங்க தெளிவா கண்கூடா உலகத்திலேயே நம்மளுக்கு அத்தாட்சிகள் எல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கிறான். நீங்க இன்னைக்கு உலகத்தை நீங்க வந்து உலக வாழ்க்கைகளை நம்ம வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலாக இருக்கட்டும், யுஎஸ்-ஆக இருக்கட்டும், இல்ல வந்து ஈரானாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன நாடுகள் இருக்கோ, நீங்க ஒரு ரவுண்டு பார்த்தோம் அப்படின்னா, மக்களுடைய நற்பண்புகள் மூலியமாக தான் அங்க வந்து அந்த சமுதாயம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கு. அததான் இஸ்லாம் வலியுறுத்துது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து அத்தியாவசியமாக கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்ல தான் நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு யூஎஸ் இஸ்ரேல் அவங்க வந்து போர் பண்றாங்க ஈரான் மீது. ஏன் அப்படின்னா, அவர்கள் வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள், அவங்க வந்து எங்களை த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்றத காட்டி நாங்க அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் என்னன்னு சொல்றாங்க பார்த்தோன்னா, அந்த எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மானக்கேடான ஒரு விஷயங்களை மறைப்பதற்காகவும், அங்கு நடக்கக்கூடிய அமெரிக்காலையும் இன்னும் அங்க உள்நாட்டுல நடக்கக்கூடிய தங்களுடைய பலகீனங்களை மறைப்பதற்காகவும் தான் இந்த போரை வச்சு திசை திருப்புறாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் இன்னைக்கு வரதை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு வந்து வழிநடத்தி காட்டுறாங்க. அதுல அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அல் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 159வது வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா, நபியே நீங்க அவர்களிடத்துல ரொம்ப நளினமா நடந்துக்கிறீங்க. நீங்க ஒருவேளை முரட்டுத்தனமா, ரொம்ப ஒரு அடமண்டா, ரொம்ப கடுகடுன்னு சிடுன்னு இருந்தா உங்களை விட்டு எப்பயோ ஓடி போயிருப்பாங்க. உங்ககிட்ட அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. இதையே நம்மளுடைய லைஃப்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கடந்து வந்த பாதைகள்ல இனி நம்ம கடக்க போற பாதைகள்ல இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணி பாருங்களேன். நம்மளுடைய டீச்சர்ஸ் நம்ம இடத்துல எவ்வளவு கடுகடுன்னு இருந்திருப்பாங்க, இல்ல வந்து நம்முடைய பெற்றோர்கள் ரொம்ப கடுகடுன்னு இருந்திருப்பாங்க. என்ன காரணங்கள் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நன்மைக்காக இருந்திருக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு மேன்மையை நம்ம வந்து பயன்படுத்தணுன்றதை அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். நபியே நீங்க ரொம்ப மேன்மையா நடந்துக்கிறீங்க, எது கரெக்டோ அதை கரெக்டா நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப சிடுன்னு கடுகடுன்னு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்கள உங்க விட்டு எப்பயோ போயிருப்பாங்க. அதனால நீங்க வந்து அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பு தேடுங்க. எதுவா இருந்தாலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுங்க. நீ தான் நான் தான் அப்படின்ற மாதிரி வைக்காதீங்க. இதுலயுமே வந்து ஒரு அழகான ஒரு ஒழுக்க பண்புகளை, ஒழுக்க மாண்புகளை இங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே ஒரு சிரித்த முகத்தோடு, கடுகடுன்னு இல்லாம, பா இவர்கிட்ட போனா ஐயோ ரொம்ப எரிச்சலா இருக்கும்பா அப்படின்னு ஒருத்தர் கூட சொன்னதே கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய உலக தலைவர், எவ்வளவு பெரிய முன்மாதிரி, அகில உலக மக்களுக்குமே அவர் தான் வந்து நபியாக அனுப்பப்பட்ட போதிலும், நான் நபி, நான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு அகம்பாவமும் ஆணவமும் இல்லாமல் இறைவனுக்கு அடிபணிந்து, தானும் கற்களை சுமந்து, தானும் ஆடு மேய்த்து, தானும் சின்ன சின்ன வேலைகள் செய்து அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் தன்னுடைய குடும்பத்தையுமே அவர் ரன் பண்ணார். இப்போ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த பூமியில் உள்ளவர்கள் மீது நம்ம இரக்கமா இருக்கணும். பூமியில் உள்ளவர்கள் மீது நம்ம இரக்கமா இருந்தாதான் இறைவனுடைய இரக்கம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் வந்து மானக்கேடான விஷயங்கள், ஆண்கள் பெண்களை போல மாறுவது, பெண்கள் ஆண்களை போல மாறுவது, இது போன்ற ஒரு மிகவும் ஒரு சைத்தானுடைய வழிகேட்டுகளை நம்ம வந்து போய்கிட்டு இருக்க இந்த காலத்துல நம்ம நேர்வழி பெறணும், நம்ம வந்து இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு தீர்வு இந்த திருக்குரானும், இந்த திருக்குரானாகவே வாழ்ந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறைகளையும் பின்பற்றினாலே நம்ம இந்த குழப்பத்திலிருந்து, இந்த பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா எளிமையா தீர்வுகள் நம்மளுக்கு இருக்கு.
உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வருது, இல்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வருது அப்படின்னா அதற்கு அவர்களால வந்து தீர்ப்பு சரிப்படுத்த முடியல அப்படின்னா இதற்கு முன்னாடி ஏதாவது கேஸ் நடந்திருக்கான்னு சொல்லி கேஸ் ஸ்டடி படிப்பாங்க. கேஸ் ஸ்டடி படித்து இந்த ஆண்டுல இந்த இடத்துல இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதன் அடிப்படைகள்ல நாங்க இந்த தீர்ப்பை நாங்க இங்க நடைமுறைப்படுத்துறோம். இல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பே இல்லைனாலுமே இவங்க ஒரு தீர்ப்பை கொடுத்துருவாங்க. பின்னால இதே மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சுன்னா இந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி தான் சட்டங்கள் என்ன செய்யுது, இந்திய சட்டமாக இருக்கட்டும், இன்னும் உலக நாடுகள்ல அவர்களாக ஏற்றி கொண்ட சட்டங்களாக இருக்கட்டும், அதை பேஸா எடுத்து தீர்ப்புகளை வழங்குறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனா இதை விட இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் எவ்வளவு சிறந்ததா இருக்கும்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதனைகளாக நம்மளுக்கு சொல்றாங்க. அப்போ அதுல ஒரு விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதநேயமாக நீங்கள் வந்து நடந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் இருக்காங்க, சின்னவங்க இருக்காங்க, நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா, ஏழைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து நீங்க தரம் பிரித்து என்ன செய்யக்கூடாது, தரம் பிரித்து நீங்க அவர்களிடத்துல நடக்கக்கூடாது. மரியாதை என்பது, மனிதநேயம் என்பது எல்லோருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஆக நம்ம வந்து அவர்களிடத்துல நடந்து கொள்ளும் போது மிகவும் மரியாதையுடன் மிகவும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து நம்முடைய ஆணவத்தையும் அகம்பாவத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு பணிவு என்பது மட்டும்தான் இறைவனிடத்துல நம்மளை வந்து அடிபணிஞ்சு போறதுக்கான ஒரே ஒரு விஷயம். சப்போஸ் நம்ம இடத்துல பணிவு இல்லை, எனக்கு என்ன பண்ண, நல்லவனாவே இருந்துட்டு போறேனே, எனக்கு இஸ்லாம்லாம் தேவையில்லை, நான் ஒரு பொதுவான மனுஷனா நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு போறேன், நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு தானே போறோம், நாங்க போய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் பெருமை அடித்தாலுமே அவருடைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தூசியாக பறக்கப்படும் நாளைக்கு மறுமை நாள்ல. இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. மனிதர்களிடத்தில் எப்படி நம்ம வந்து ஒரு இரக்கமோடு நடக்க வேண்டுமோ அதே போன்றுதான் விலங்குகளிடத்திலும் பறவைகளிடத்திலும் மற்ற உயிரினங்களிடத்திலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆனா இது எல்லாமே நீங்க வந்து செய்றீங்க அப்படின்னா ஷைத்தான் நம்மளை விடுவானா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அவன் உறுதியாக தெளிவாக அல்லாஹ்விடத்தில் சத்தியம் சபதம் செய்து கொண்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னா, உன்னை யார் வணங்குறாங்களோ அவர்களை நான் வழிகெடுப்பேன், என்னோடு அவர்களை நான் நரகத்துல கூட்டு போய் வச்சிருவேன். இதுதான் அவர் செய்து கொண்ட சத்தியம், அல்லாஹ்விடத்துல சபதம். அப்போ இதை நம்ம வந்து அறிந்து புரிந்து இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும், நரகத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு சொர்க்கம்தான் வேணும் அப்படின்னா அதற்குரிய செயல்களை செய்ய வேண்டும். அதற்கான வழிமுறையை தேட வேணும்னா இந்த திருக்குர்ஆன் தான் ஒரே ஒரு வழி. இது அகில உலக மக்களுக்கும் ஒரு அருட்கொடையை அன்றி வேறில்லை. இதுல உள்ள ஒரு விஷயங்கள் எதுவுமே எந்த காலத்திற்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். என்னைக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த திருக்குர்ஆன் முடிஞ்சுதோ அவர் இருக்கும் போதே இந்த திருக்குர்ஆன் முழுமை பெற்று விட்டது. இனி இந்த உலகம் அழியும் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு இதில் உள்ள சட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறைகள் எக்காலத்திற்குமே பொருந்தக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கிறதாக அல்லாஹ் அங்கீகரித்த ஒரு விஷயம் இது. அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சென்று கொண்டிருக்கும் போது இந்த ஒழுக்கம் என்பது, பணிவு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக இன்னைக்கு நம்ம வந்து நடந்து போறோம் அப்படின்னா பாதையிலுமே அந்த ஒழுக்கத்தை ஒரு மனிதன் கொண்டு வர வேண்டும். என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்லி கட்டுறான் அல் குர்ஆன்ல வந்து 25வது அத்தியாயத்தில் 63வது வசனம், அர் ரஹ்மானினுடைய அடியார்கள் யார் என்றால் அவர்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, பணிவு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஆணவம், அகங்காரம், இந்த முட்டாள்கள் பேசும்போது அவர்களுக்கு பதில் பெருசா சொல்லாம அமைதியா அப்படியே கடந்து போறது, ரொம்ப எளிமையாக வாழ்வது, உண்மையை பேசுவது, இதுதான் அந்த அடியார்கள் யார் என்றால் பணிவாக நடப்பார்கள் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கமாக நம்ம பெறுவோம். இன்னைக்கு பிரச்சனைகள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏதோ ஒரு கட்சிக்காரங்க அறிவே இருக்காது அவங்களுக்கு,
இல்லை ஏதோ ஒரு சமுதாய மக்கள் அவர்களுக்கு வந்து ஒரு வேத அறிவும் இருக்காது, ஒரு அடிப்படை அறிவும் இருக்காது, அரசியல் அறிவும் இருக்காது. அவர்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுருவாங்க. இல்லை அவர்கள் ஏதாவது ஒரு பேச்சு தேவையில்லாத ஒரு பேச்சு பேசிடுவாங்க. உடனே அவங்கள போட்டு திட்டுறது, அடிக்கிறது, சோஷியல் நெட்வொர்க்கிங்ல போட்டு சண்டை போடுறது. அவர்கள் அறிவினர்கள் என்று அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அறிவினர்களை நீங்க புறக்கணிங்கள்ன்றான். அவங்களுக்கு காலு சலாமா, சலாம் சொல்லிட்டு நீங்க ஒதுங்கிருங்கன்றான். அப்போ இன்னைக்கு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க பின்னாடி போய் சண்டை போட்டுக்கிட்டு இது ஒரு கலவரமா உருவாகி, இது திருப்பி ஒரு மதக்கலவரமா உருவாகி, இதுக்கு ஒரு போராட்டங்கள் நடந்து, இது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி சென்சேஷனல் நியூஸாக வந்து நம்ம உருவாக்க விடக்கூடாது. அப்ப இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா முதல்ல நான் அந்த பணிவு, அந்த நல்லடக்கம், அந்த இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மையோடு ஒரு முஸ்லீமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பணிவுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணவத்தை அறவே கம்ப்ளீட்டா நம்ம வந்து விட்டுறணும். உண்மையை சொல்கிறார்களா ஒருத்தர், அது உண்மை என்றால் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்கள் முஸ்லிம்கள் அன்றி மரணித்து விடாதீர்கள், நீங்க இஸ்லாம் மாறிய மார்க்கம் மட்டும்தான் என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், நீங்கள் எனக்கு மட்டும்தான் நீங்கள் கட்டுப்பட வேண்டும், நான் உங்களை படைத்ததே நீங்கள் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு இல்லை, நீங்கள் என்னிடத்திலே திருப்பி மீண்டு கொண்டு வர புறப்படுவீர்கள், நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள், உங்களுடைய செயல்களை பொறுத்துதான் நான் உங்களுக்கு சொர்க்கம் நரகத்தை கொடுப்பேன் என்று தெளிவாக அல்லாஹ்வே சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். இல்ல இதில் நான் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன், இல்ல காது கொடுத்து கேட்டாலும் இது எனக்கு தேவையில்லை என்றால் நீங்கள் ஆணவப்படுகிறீர்கள். நீங்க ரொம்ப ஆணவத்துல இருக்கீங்க, நீங்க அகம்பாவத்துல இருக்கீங்க, நீங்க வந்து ரொம்ப வந்து ஒரு அடமண்டான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க. இந்த நிலையை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த திருக்குரானை இப்பவே நீங்க வந்து இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி கேட்டு வாங்கி படிச்சு பாருங்க. ஏன் இதெல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா, நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடக்கூடாது என்பதற்காக தான். யார் ஒருவர் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அது நரகம்தான். ஆகவே நீங்க முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்றால், அதற்கு நேரான பாதையை காட்ட என்றால் இந்த திருக்குரான் மட்டும்தான் உங்களுக்கு அது நேரான பாதையை காட்டும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதை மட்டும்தான் நம்மளுக்கு நேரான பாதையில் கொண்டு செல்லும் என்பதை இங்க பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பணிவாக நடப்பது, சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சமூக ஒற்றுமையும், அதே நேரத்துல வந்து தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து பிறருடைய அடக்குமுறைகளை தவிர்க்கவும் ரொம்ப உதவும்ன்றது மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அதுல இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பொதுவா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே பைக் இருக்கு, கார் இருக்கு, வாகனங்கள் இருக்கு, சாலைகள் இருக்கு. சாலைகள்ல குண்டு குழி இருக்கலாம், அப் அண்ட் டவுன் இருக்கலாம், சில சாலைகள் நல்லா இருக்கு, சில சாலைகள் நல்லா இல்லை, அது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா சாலைகள் என்பது எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம். அந்த சாலைகள்ல இன்னைக்கு பைக் ஓட்டுறாங்க, எப்படி ஓட்டுறாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, பூமியில் பணிவாக நடங்கள் அப்படின்றான். ஆனா இன்னைக்கு பைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணி திருக்கி அந்த சைலன்சர் எல்லாம் மாடிஃபை பண்ணி அவன் ஒரு முறுக்குனான்னா ஹார்ட் பேஷண்ட் இல்லாதவனுக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட் வந்துடும். அந்த சவுண்டு கேட்டு அலறி போய் ஓரமா போய் விழுந்த கேஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி வேகமா ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல்ல இருந்து இன்னொரு சிக்னல் போறதுக்குள்ள அவன் திருக்கிற ஸ்பீட்ல ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆகி போயிடுது. இல்ல யார் மேலேயாவது எடுத்துட்டு போய் கண்ட்ரோல் எல்லாம் பிரேக் இல்லாம கொண்டு போய் இடிச்சிடறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிசிடிவி காட்சிகள் வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங்ல வந்துகிட்டு இருக்கு. என்னடா பாத்தீங்கன்னா கண்ட்ரோலே கிடையாது, ரோட்ல அவன் பிளாட்ஃபார்ம்ல நடந்து போய்கிட்டு இருக்கான், கண்ட்ரோல் எல்லாம் எடுத்துட்டு போய் பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு போய் விடுறான் காரை. பைக்கு ஒரு வயசானவங்க நடந்து போறாங்க, அந்த நபர் வந்து அப்படி போறான், அவர் பயத்துல அப்படி சாயிறாரு. அப்ப இது இறைவனுக்கு பிடித்த ஒரு செயலா? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த பைக் ஆல்ட்ரேஷன் பண்ணி சவுண்டுகளை மாத்தி ஹார்னுகளை மாத்தி நீங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி ஓட்டுறீங்க? அப்படி ஓட்டி உங்களுக்கு என்ன கிடைச்சது? இது பாதையினுடைய ஒழுக்கமா என்று பார்த்தால் இது பாதையுடைய ஒழுக்கம் கிடையாது. அதையுமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா ஒரு சின்ன ஒரு வரியிலே அழகா சொல்லித்தராங்க. பாதைக்கு என்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் கடைபிடியுங்கள். பாதையில வீணான பொருட்களை போடாதீங்க, பாதையில சிறுநீர் கழிக்காதீங்க, பாதையில உபாதைகளை கொண்டு வராதீங்க, பாதைகளை நீங்க வந்து அடைத்துக் கொள்ளாதீர்கள். பாதைகளை நீங்க அடைத்துக் கொள்ளாதீர்கள். பாதையில் நடப்பவர்களுக்கு என்று உரிமைகள் இருக்கு, அந்த உரிமைகளை நீங்க பறிக்காதீங்க.
அப்போ ஒரு இன்னைக்கு முஸ்லீம் மக்களுமே முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இந்த 27 அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெருநாள் அப்படின்னா என்ன பண்றாங்க, ஒரு கும்பலா எல்லாரும் ஜுப்பா தொப்பி போட்டுக்கின்னு பைக் எடுத்துன்னு புருக்கு 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 புருக்குன்னு போறாங்க. கார் எடுக்கிறாங்க, கார்ல சைலன்சரை மாடிஃபை பண்றாங்க. அது ஒரு மாதிரி சவுண்ட் வருது. அவன் நார்மலா போனாலுமே நம்மளுக்கு பயமாயிருது. பைக் ஓட்டுறவனுக்கு நம்ம கொஞ்சம் ஓரமா போனா கூட எப்பா நீ நிப்பாட்டுப்பா, ஓரமா போய் நிப்பாட்டிடலாம், அவன் போட்டோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் யோசிச்சு பாருங்க. பிறருக்கு ரொம்பவுமே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு வாகனத்தை நம்ம ஓட்டணும். இது ஏன் நம்மளுக்கு இஸ்லாம் சொல்லி தருது? நிச்சயமாக கிடையாது. ஆகவே இந்த மார்க்கத்துல நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படிலாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான எல்லா வழிகாட்டுதல்களும் இருக்கிறது. இந்த திருக்குரானை வாங்கி நீங்க படியுங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.